காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கேம்ல என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, டெட் ரயில்ல வந்து ரோப்ளாக்ஸ்ல வந்து டெட் ரயில் ஆட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது யாரு கூட ஆட போறோம்னு கேட்டிங்கன்னா, ராம் கேம் தமிழ் அண்ட் ஜெய் கேமர் கூட தான். சரி, ஓகே, ரொம்ப நேரமா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே ஆரம்பிச்சாச்சு. சரி, ஓகே. என்னடா இவ்வளோ நேரம் சுற்றுது? நெட் இஷ்யூ ஏதாதா? இல்லையே, நெட்டு ஒய்ஃபை ஸ்பீட் அதனா வந்துருச்சு. ஐயோ, ஓடுறா தம்பி. சரி, ஓகே. ஏமா வந்து நம்ம இப்போ ஓடிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த கோல்டை தூக்குறோம். சரி, கோல்டை தூக்கலான்னு போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ராம் கேம் தமிழ் சொன்னாரு, வேணாம் நான் இதை எடுத்துக்கினேன், நீங்கள் வந்து போயிட்டு பேண்டேஜ் மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம போயிட்டு பேண்டேஜை குதிச்சுன்னு பேண்டேஜ் தான் எடுத்து போயிட்டுருக்கோம். விட்ரா, எடுத்தாச்சு. சரி, ஓகே. ஸ்னேக் ஆயில் எவ்வளோ வரும்? ஸ்னேக் ஆயில் வேணாம், $35 கிட்ட வரும். சரி, பை பண்ணிக்கலாம். வாங்கடா. வாங்கிட்டான். சரி, ஓகே. பேண்டேஜ் எடுத்துக்கலாம். நம்ம ராம் கேம் தமிழ் சொன்னார், பேண்டேஜ் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிற $20 இருக்குது அப்படின்னு சொன்னார். எடுத்துக்கூடா தம்பி. எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்னேக் ஆயில் ஐயோ வாங்க காசு இல்லை. சரி, இஸ் ஓகே அப்படின்னு ஒரு டைலாகா போட்டு நம்ம எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராம் கேம் தமிழ் சொன்னார், வாடான்னு. சரி, சவாலை வச்சுட்டு அதாவது அவருக்கு தெரியாமல் ரைஃபிள் வாங்கிடலான்னு பார்த்தேன், நான் மிக முடியல. சரி, நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற காசுக்கு எனக்கு ஒரு ரிவால்வர் மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்ட்டேன். சரி அம்மா, நம்ம சொன்னார், சரி ஓகே வாங்கி தரேன், வேணா கரெக்டாக யூஸ் பண்ணேன் அப்படின்னாரு. சரி, ஓகே, நான் இனிமேல் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம சொதப்பிட்டோம். இதில் ஒரு கேம் பிளேயில் உங்களுக்கு ஒரு சேட் நியூஸ் இருக்குது, குட் நியூஸ் இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ராம் கேம் தமிழ் பை பண்ணிட்டாரு. எனக்கு தான். ரிவால்வருங்க, என்னடா ரிவால்வரு? ராம் கேம் தமிழ் சரி கொடுங்க. சரி, ஓகே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, நீங்கள் ட்ரெயின் ஓட்டுங்க, நான் அவங்களுக்கு அப்புறமா தரேன், நம்ம ஜெய் கேமரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காராம். சரி, நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டு அசிங்கப்பட போகிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு கோல் எடுத்து போடுங்க. பண்ணுங்க பண்ணலாம். சூப்பர், அருமை, அழகாப்பட்டீங்க, தேங்க்யூ. நமக்கு காசு மிச்சம் தான். நம்ம ராம் கேம் தமிழ் சொன்னார், முன்னாடி சொல்லிட்டாரு, இந்த $20 நீங்கள் பேண்டேஜ் வாங்கிக்கோங்க. சரி, நம்மளும் வண்டி எடுத்தான் பாரு ஓட்டம், இந்த ஊரே வேடிக்கை போகும் அப்படின்னு. சரின்னு எவ்வளோ டாப் ஸ்பீடு? 193 போகலான்னு ஐத்திட்டேன். 65க்கு வேணாம், தொடவே மாட்டேங்குது. ஏன்டா? இல்லை, ஏன்னு தெரில. 65க்கு மேலே தொட மாட்டேங்குது. ஏன்னு எங்களுக்கும் தெரில, உங்களுக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டாப் ஸ்பீடு அவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ ஏன் டாப் ஸ்பீட் போடல? ஏன்னா கார் மாதிரி கீர் மாதிரி டாப் ஸ்பீட் போகுமா? இல்லை, ஏன்டா? இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம பக்கத்தில் ஏதாவது வீடு பற்றியா வாங்கடா, சும்மா வராதிங்க. நம்ம ராம் கேம் தமிழ் எல்லாத்துக்கும் உஷாரா, நான் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. சரி, ஓகே அப்படின்னு நான் போயிட்டு நான் கடவுளே எனக்கு எதாவது நல்லதாக கொடுத்துரும். ஐயோ சாலை போட்டேன். ஐயோ கட்டையை ஒஞ்சிருக்கோம். ஐயோ எவன்டா கண்ணு வச்சது? என் சவால் மேலே எவன்டா கண்ணு வச்சது? டேய் ராம் கேம் தமிழ் கீழே இருக்கேன். டேய் நிப்பாட்றா. நிப்பாட்றா. இல்லையா? சரி, ஓகே. சரி அப்படின்ட்டாரு. நாங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் எப்பயோ உள்ளே ஏறிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்ட்டாரு. சரி, ஓகேன்னு அப்படின்ட்டேன். சரி, பக்கத்தில் இது இருக்கு, அது ஃபியூவலு இல்லையா? ஏன்டா? சரி, அங்கே நான் இப்போ ராம் கேம் தமிழ் சொன்னார், ஃபியூவல்லாம் இருக்கு, ஆனால் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் அங்கே போங்க, அப்படியே போகலாம். நான் சொன்னேன், டிரைவர் ட்ரெயின்லேயே இருக்கட்டும். யாரா டிரைவரா? ஜெய் கேமர் டிரைவரு, அவர் ட்ரெயின்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. கீழே போடுறீங்க. என்ன பண்ணிட்டாரு, ஜெய் கேமர் ட்ரெயின் ஓட்டுங்க, நீங்கள் கன் எடுத்துகிட்டு முன்னாடி போங்க, உங்களுக்கு எதாவது இதாகிடுச்சுன்னா நான் ஹீல் பண்ணுறேன், அதான் பேண்டேஜ் கையில் வச்சுட்டு போயிருந்தேன். ஐயோ, அவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூக்கணுமே. ஐயோ ஆட்டியம் போட்டுறான். ஓடுறா அப்படியும் போடணும். அப்பா, இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படியே பாவி ராம் கேம் தமிழ் பார்த்துக்க ஆட்டியம் போடலான்னு போட்டேன்.
உள்ள ஏதாவது செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். ஐயோ எனக்கு முன்னாடி தூக்கிட்டு ஐயோ பேண்டேஜ், ஐயோ ஜாலி பேண்டேஜை தூக்குடா பரவாயில்ல. அப்புறமா தூக்கு ஸ்டோரி அப்பாடி வந்துட்டோம். என்ன ஸ்டோரால சரி நம்ம ஜெய் கேமரா எடுத்துக்கிட்டாரா, அதனால நம்ம இந்த ஜாம்பியை தூக்கிட்டு ஃபியூவெல்லாம் யூஸ் பண்ணலான்னு ஓடி வந்தோம். கோல் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் கோல் இல்லை. சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துருந்தோம். அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் எப்பயா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்தது. என்ன கமெண்ட்னா ஏதோ ப்ளே ஏதோ வந்துச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல, இதுதான். நான் எடிட்டிங்கில் தான் ஆட் பண்ணுவேன். அதனால தான் நீங்கள் நினைப்பீங்க என்னடா நடுவில் கிளகல சத்தம். அது எதுவும் இல்லை, நம்ம ராம்கேம் தம்பி தான் ஃபோன் பண்ணார். சரி ஓகே பாவி அப்படின்னு. ஐயோ சாமி கீழே, ஐயோ ஏன் சாமி எனக்கே கீழே இது, ஏன் சாமி யார் சாமின்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு எவன் சாமியோ எல்லாம் பார்த்துவாங்க, நான் தான் உள்ள போட்டேன், அதனால யான் சாமி இது, நான் தான் கஷ்டப்பட்டு போச்சேன். என்ன நிலா ஓடிவா நிலா உள்ளும் தப்பா வர்றமோ தெரில. சரி அப்படின்னு ஒன்று போட்டு அடுத்து என்ன கேம் பிளே வேணும்னு சொல்லுங்க. எதுக்கப்புறமா அந்த உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணுமோ அடுத்த நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோக்கு இப்போயே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பாருங்கள், ஏதோ இது பண்ணிருந்தேன், அந்த டைம் வாய்ஸு கிரின்னு நின்றுச்சு. என்னடா நின்றுச்சுன்னு பார்த்தா அப்படியே ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு லேட்டாக, மைக்காக தான். சரி ஓட்டுங்க, நான் நின்றுட்டு இருக்கீங்க. யார் இது சதுராரையாச்சு? ஓ ஜாம்பியா? ஏன்டா ஜாம்பி பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? சரி உள்ள போடுறா. அப்போ நம்ம தான் போட்டாச்சு. ஓமா அடிடா அடோ டேய் அடிதானா, ஏன்டா டிராப் போட்டுனேன். இப்போ உள்ள பண்ண வர ராம்கேம் தமிழ். டேய் இங்கே அடிக்க கூட தெரியாதடா, உன்னை நம்பி அப்புறம் ரைஃபிள் ரிவால்வர் எல்லாம் வாங்கி தர முடியும் அப்படின்னு திட்டாரு. சாரி அடா பாவி. இப்போ ஓடி பாருங்க. அடே டேய் டேய் அப்பா கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப்லைனில் போயிட்டேன், ஏன்னா சரியான வாரு செம்மையாக எல்லாரும் இதாகிடுச்சு. அதான் சாரி, அதை லேட்டே ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி ஓகே ஜாம்பிஸ்லாம் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நைட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணோம். அதுலேயும் நான் சாகல, நம்ம ராம்ஜி அந்த மாதிரி அப்படி தடவை செத்துறாரு. சரி அலியா நம்மகிட்ட இருக்கிற பேண்டேஜ்லாம் யூஸ் பண்ணிட்டோம். எனக்கு வேணும்டா ஒரு பேண்டேஜ், உங்கள் எல்லாம் ரிவைவ் பண்ணி எனக்கு எழுத்துல கடைசியில். சரி ஹோல்டு பண்ணி ரிவைவ் பண்ணும். அப்பாடி இதுக்கு தான் சொன்னேன் பேண்டேஜை வாங்குங்கடான்னு. என்கிட்ட எல்லா பேண்டேஜும் இப்பயே கரைச்சிட்டாங்க. சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்களாம். ஜாம்பி அட்ரா இருறா போடு உள்ள தம்பி போடுற கரெக்டாக போடுறா, இல்லை அடி பண்ணுறேன் அடி ஏறா அப்போ அப்பாடி டேய் தள்ளுறா கடையிலே கரெக்டாக போடணும். அப்பாடி கரெக்டாக போட்டோம், நம்ம சாதிச்சிரும். சரி ஓகே அம்மா நம்ம ட்ரெயினாக எடுங்க டிரைவர். சூப்பர் நீ நல்ல டிரைவரா, நீ தான்டா டிரைவரு. போகலாம் எல்லாம் ஐயோ அடா பாவி அவனை தள்ளி விட்டான். டேய் நிப்பாட்டுங்கடா, நிப்பாட்றா. நல்ல வேலை நம்ம ராம்கேம் தமிழ். டேய் நிப்பாட்றா, கீழே விட்டான்டா அப்படின்னு கத்தி நம்மள ஹெல்ப் பண்ணிட்டாரு. ராம்கேம் தமிழ் உங்களுக்கும் ஒரு தேங்க்யூ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரெயினில் ஏறுற தம்பி. ட்ரெயினில் நீங்கள் இன்னொன்று சொல்லணும், ட்ரிக்கன் டிப்ஸ் இல்லை. இந்த ட்ரெயினில் இங்கே இருக்கலாம், அங்கே போயிட்டு குதிச்சா கீழே எழுந்துறீங்க. இங்கெல்லாம் நிற்கலாம், ரொம்ப சைடு போகாதீங்க, ட்ரெயின் நடுவில் நில்லுங்க. இந்த மாரி கூட நீங்கள் ஐயோ கரெக்டாக குதிச்சாச்சு. ஓகே நீங்கள் வந்து நடுவில் நின்றுங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நடுவில் நின்று குதிச்சிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். அது எடிட்டிங்கில் பண்ணால் நீங்கள் நினைப்பீங்க என்னடா எவ்வளோ பேர் எடிட்டிங்கில் என்னென்ன பண்ணுறாங்க, உனக்கு இது கூட பண்ண தெரியாதாடா யோசிப்பீங்க. ஏன் அப்படி பண்ணலன்னா அதுலேயே வீடியோ முடிஞ்சிடும் போல. சொன்ன மாதிரி ஜாம்பியை தூக்குடா. சரி ஏதோ கிளிச் ஆயிடுச்சு. ஐயோ அடிங்க, நான் உங்களை எவ்வளோ காப்பாற்றிருக்கேன். சரி அப்போ சாமியை போட்டேன். நம்ம கரெக்டான ஆளுக்கு தான் கொடுத்தோம் போல. சரி ஓகே நம்ம எடுத்துப்போம். ஸ்டாச்சு அப்போ
கோல்டு வேல்யூ வேல்யூ சேரு $5 பரவாயில்ல நமக்கு இதெல்லாம் தேவைதான். ட்ராப் பண்ணுறேண்ணா கோல். சரி இதை ஒன்றையாச்சும் எடுத்துப்போம். 5 எடுத்தாச்சு வந்ததுக்கே பரவாயில்ல. வந்ததுக்கு இங்கே ஒரு பிரயோஜனமாக கிடச்சிச்சு. அந்த ஸ்டாச்சு ஒன்று தான் பிரயோஜனமாக கிடச்சிச்சு. அந்த சேர்லாம் $5 $5 அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ட்ரெயின்லேயே அடிச்சிடலாம் பேசாம. சரி ஓகே. ஆமாம்ல நம்ம எதுக்கு இப்படி சுற்றிட்டு போகிறோம். சரி ட்ரெயின் மேலே ஏறி பார்ப்போம். வேணாம் திட்டுவாரு. இங்கேயோ பக்கத்துலேயே ஒரு வீடு. சரி போயிட்டா போச்சு. சரி ஓகே பக்கத்து வீடு போம்மா. பயம். சரி எதுக்கும் ரிஸ்க் எடுக்கலாமா. சரி ஓகே ராக்கி பாய். ராக்கி யாருன்னு கேட்காதீங்க யாரும். நம்மளோட ஜெய் கேமர் தான். அவர் பேர் வைக்க சொன்னா ராக்கி பாய் ஏக் பிளேட் பானிபூரி அப்படின்ற ஒரு பேரை வச்சு விட்டாரு. சரி இந்த சாமிஸ்லாம் கொடுக்க சொன்னார். சரி அவருக்கு பொருளெல்லாம் ட்ராப் பண்ணார். நம்மளும் நைஸாக திருட்டுத்தனமா ஒரு சாம்பியை தூக்கியாச்சு. அப்படியே ஒரு சாம்பியை தூக்கி பேசாமல் ஒரு பேண்டேஜை தூக்கிடலாமா. வேணா ஒரு கோலை தூக்கிடும். தூக்கிட்டு ஸ்டோரி அப்பா ஒரு கோலை திருட்டுத்தனமாக தூக்கியாச்சு. பெஸ்ட் அப்பாடி சேர் தூக்கியாச்சு. அப்பாடி சரி தூக்கிப்போம். அப்பாடி திருட்டுத்தனமாக ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தாச்சு. அவர் டேய் எவன்டா அது ராக்கியோட போல தெரியுது. ஐயோ சாரியை மன்னிச்சுக்காங்க ராக்கி பாய். ஐயோ பார்த்தா திட்டுறேன். அது ஏதோ கிளிச்சில் ஆயிடுச்சு. கிளிச் ஆயிடுச்சு உங்கள் பொருளெல்லாம். நிறைய கிளிச் ஆயிடுச்சா. எப்பட்றா அது இறக்க மாட்டேன் எல்லாமே வரும். எல்லாம் அப்படிதான் வரும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரி வாங்க போகலாம். இப்போ நீங்களே உட்காந்து ஒரு பஞ்சாயத்தை போட்டு விட்றீங்க. அதனால கேம்ல போகாது. இப்போ நீங்கள் ஒரு புல்லட் வேணுமா. நம்ம ராம் கேம் தமிழ் காசு கீழே போட சொன்னேன். ட்ராப் 10 இருக்கோம். ஓகே சரி இதை வச்சு நம்ம ஏதாவது இது வாங்குவோன்னு பார்க்குறேன். ஆமோ திருப்பி ஆயிடுச்சு. இல்லை வராதுல்ல. சரி ஆமோ டைப் ஆச்சு. ஏன்னா டைப்பிங் கூட சின்னதாக இருக்கியா. வரல என்ன ஐயோ சாரி வாய்ஸ் லைட்டாக கிராக் ஆகிருக்கும். சரி ரிவால்வர் ஆமோ ஆயிடுச்சுன்னா வரவே மாட்டேங்குது. சரி இப்போ எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல. சரி ஓகே போமா. ஐயோ குதிடா. ஐயோ அவர் குச்சி போறாரு. நம்மளும் குதிப்போம்ல. குதிடா. குதிச்சு போகுறோம். மேச்சி தாப்பா சொல்லிட்டோம். குதிச்சு போவன்னு ஜாம்பி சிட்டு. ஐயா ராக்கி பாய் அப்படியே சுத்துறாரு பிள்ளையா. அப்பாடி ராக்கி பாய் விட தானே இருக்கீங்க. அப்பாடி நல்ல நினச்சேன். பேண்டேஜ் ஒன்று வேஸ்ட் பண்ணோன்னு நினச்சேன். நல்ல வேலை சத்துறாதீ. பேண்டேஜை வேஸ்ட் பண்ணாதீங்கடா. சரி எழுத்து சுத்தமாக இல்லை. பேண்டேஜை போட்டு விட்டோம். இதுக்கு சத்தே போயிடலாம். சத்து பண்ணால் கூட நான் ஃபுல் ஹெல்த்து கவர் இருக்கும். சரி ஜங்க்கு ஏன்டா ஜங்க் வச்சனால நான் தனியாக குடிக்கிறேன். வீடு சரி விற்கும். ஐயோ நைட் ஆயிடுச்சு. ஐயோ அம்மா நைட் ஆயிடுச்சு. தூங்க போனோம். வேணாம் ஆமாம் இல்லை நம்ம எஸ்கேப் பண்ணணும். ஐயோ எஸ்கேப் பண்ணலான்னு வந்தா என்ன மூட்லடா பண்ற நீ. சரி டைம் பார்க்கணுமா. ஏதோ ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி இப்பயே பார்க்குறேன். கேம்ல ஐயோ என்ன சொன்னாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ராம் கேம் தம் சொன்னாரு. டே சீரி இங்க பாடுறா என்ன பார்க்கணுன்னாரு. டைம் பாடுறான்னு நானும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி டைமு கரெக்டாக 8:30 ஆகுதுன்னா. நீ அந்த டைமை பற்றி சொல்கிற. அந்த டைம் இல்லை கேமில் ஒரு டைமு. அடா பாவி. சரி நம்ம இதுக்கு மேலே எதாவது சொன்னால் அவர் நம்மளால தான் போடுத்துட்டுவார். சரி ஓகே அழகாக போவோம். எல்லாம் கேர்ஃபுல்லாக போகலாம். ராக்கி ராக்கியில் ராம் கேம் தமிழ். அப்பாடி 12 மணி மிட் நைட். ஐயோ எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க இங்கே 12 மணிக்கு தான் பெய் வரும். ஐயோ அம்மா அடப்பாவி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே ராம் கேம் ஜாமு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ சுற்றி போடுறேன் இந்த ட்ரெயினை. அப்பாடி இப்போ தான் ஒரு வழியாயிடுச்சு. சரி ஓகே இன்னொன்று அப்படியே பவுன்னு கட்டியிருப்பேன். ஏன்னா அவங்க யாரோ பெய் மாதிரி வந்தாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ராம் கேம் ஜாமு. நான் தான் பெய் அப்படின்னு என் பின்னாடி அந்த பயன்படுத்தி விட்டாரு. சரி ஓகே அடப்பாவி ஃபோனு ஏன்டா இப்படி ஆயிட்ட. திருப்பிடா டேய் டாமி திரும்பிட்டு ஃபோனை பிடிச்சி தூக்கணுமா. எந்திரிச்சிரு. எந்திரி வந்துருச்சு. அட பாவி ஃபோன் என்னடா இப்படி பாது.
வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஐ ஜாலி ஜாலி. வந்தாச்சு வந்தாச்சு. சரி ஓகே, இங்கே ஏதாவது பொருள் கச்சிச்சு நாட்டியம் போட்டு ஓடிடலாம். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற பொருளெல்லாம் முதல்ல விற்றுரும். இல்லைண்ணா டேய் இதை கண்டுபிடிச்சாரு. டேய் நீ தான் நாட்டியம் போட்டு என் பொருளை குட்டுறா அப்படின்னுவாரு. ஆனால் நம்ம யாருக்கும் தெரியாமல் விற்றுரும். ஹோய் வாம்பியூஸ், இவனை விற்றா லட்சமாக கிடைக்குமே. ஐயோ பேண்டேஜ் தூக்கிடுவோமா? சரி நம்ம காசு நம்ம வாங்குவோம். $10. ஓ ஆனால் பேண்டேஜ் ஒர்த்து தான் இந்த கேமில். சரி ஒரு பேண்டேஜ் வாங்கிப்போம். ஆனால் சாட்டியம் போடுறதுக்குள்ளே நம்ம ஆட்டியம் போடுவோம். நம்ம பேண்டேஜை நம்மளே ஆட்டியம் போடுறது ஆசுவோம். சரி ஓகே, அப்புறமா பார்க்குறாங்களாம். மறக்காம பேர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ட்ரெயின் எத்தீங்களா விட்டீங்க? ஐயோ விட்டு ஓடிட்டாங்க. அது பக்கத்துலேயே கேம்ப் இது இருக்கான்றாங்க. நம்ம ராம்கேம் தமிழ் சொன்னாரு, ஐயோ என்னை காப்பாத்துங்க, நான் வர்ற வழியிலே கீழே வந்து செத்துறேன், எனக்கு பேண்டேஜ் எடுத்துருவாங்க ராம்கேம் தமிழ், நான் உங்களுக்கு ஏதாவது நல்ல பொருள் ஏதாவது வாங்கி தரேன் கன்ஸ்மினிட்லேருந்துன்னு. சரி என்னது, சரி ஓகே இந்த கேம்ல முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு பேண்டேஜை தூக்கிட்டு ஓட்டோம். ஏடா இவ்வளோ தூரம் போகணும்? ஓட்டு நம்ம ஜெய்கேம சொன்னாரு, ஆஹா நீங்க ஓட்டின ஓட்டத்துக்கு அவரு ஜம்ப் பண்ணிட்டாராம், அதனால கீழே வந்துட்டு ஜாம்பிட்ட கடி வாங்கிட்டேன். ஐயோ நான் கடி வாங்கிட்டேன் அப்படின்னு இதாயிட்டேனா. சரி ஜெய்கேமர் எதுக்கு வெறி கொண்டு விடுறான்னு தெரில. ஏன்னா கண்ணு நம்ம ராம்கேம் தமிழ், ஐயோ என்னோட பொக்கிஷன் கச்சிச்சு எடுத்து வைங்க அப்படின்ட்டாரு. சரி அப்படியே நம்மளும் எடுத்து வச்சுட்டு ரிவால்வர் தீரா தீரா எங்கள் வால்பேசும் சூராராசி கடிகாரா அப்படின்னு ஒன்று போட்டு ஓடிட்டான். பேண்டேஜ் எடுத்துரு. ஐயோ ராம்கேம் தமிழ் என்னை காப்பாத்துக்குச்சு. ஐயோ யார் தமிழ் என்னை காப்பாத்துக்கானே. சரி அதுக்கப்புறமா நம்மளும் சரி அவர் காப்பாற்றுவோமே பேண்டேஜை தூக்கிட்டு போனோம். ஜெய்கேமர்ட்ட பேண்டேஜ் இருக்கு, ஆனால் எப்படி ரிவைவ் பண்ணான்னு தெரியல. சரி அவர் சொல்லி கொடுத்துரு, நம்ம ரிவைவ் பண்ணிட்டோம். அட பாவி, என்னடா ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடி மாதிரி எடுத்த ராம்கேம் தமிழ். சரி தேங்க்யூ, பரவாயில்ல ராம்கேம் தமிழ் பரவாயில்ல. சரி ஓகே நம்மளாம் அல்டிமேட் மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினோம். சரி ஓடனா பார்த்தா ஜாம்பி தலைங்க ஷூட் 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 ஷூட். ஐத்ரா ஐயோ 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 ஆமா கபல். ஐயோ 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 இப்போ என்னடா பண்ணுவேனே? ஐயோ ஓ ஆமோ இல்லை வேற. ஐயோ ஓடுறா ஜாம்பி வேற வராங்களே, எல்லாம் சீக்கிரம் வாங்க. ஆமா இல்லை மார்னிங் அங்கே ஜாம்பி இல்லையா? அது சரி கண்ணை ராக்கிட்ட கொடுத்துறேன். ராக்கி பாய் சொன்னார், நம்ம ஜெய்கேமர் சொன்னார், எனக்கு கண்ணை கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவர் ரோப்ளாக்ஸ்க்கு புதுசு அதனால தான். சரி அவர் கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னு அவருக்கு கொடுத்துரும். இப்போ நம்ம ஓடுறோம் வெறுகுண்டு. சரி ஓகே, யூடியூப்பை திறந்து பார்த்தா ஏன்டா இந்த கேம் பிளேட் ஆகுதுன்னு பார்த்தா யூடியூப்பை திறந்து பார்த்தா எல்லாரும் போட்டிருக்காங்க. ஏடா புதுசாக அப்டேட் வந்திருக்கு, அந்த கேம் பிளே எல்லாம் போடாமல் சம்மந்தமே எல்லாத்தையும் ஒரு கேம் பிளே போட்டிருக்கேன்னு யாரும் செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா இது எப்பயும் எடுத்து வச்ச வீடியோ தான், அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த கரெக்டாக இது இல்லாதான். ஏன்னா நம்ம அப்டேட் வந்ததை நம்ம ஒரு ஷார்ட்ஸ் இல்லை அதையும் ஒரு லாங் வீடியோவை எடுத்து கண்டிப்பாக அப்லோட் செய்யப்படும். சரி ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம ராம்கேம் தமிழுக்கு தெரியாது. ராம் என்ன எனக்கு சொன்னார், எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஜெய்கேமர் அண்ட் ராம்கேம் தமிழ். ஜெய்கேமர் சொன்னார், டே சாரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ராம்கேம் தமிழ் சொன்னார், பரவாயில்லடா என்ன எனக்காக ஆசையாக வந்தா இல்லை எனக்கு காப்பாற்றலான்னு அதே போதண்டான்ட்டாரு. அட பாவி, வந்த இடத்துல வந்த வேலை தவிர எல்லாத்தையும் பார்க்குறேன். வீல் எதுக்கு? ட்ரெயினுக்கு எடுத்து போடலாமா? டிராகு கொடுத்து கார் விற்றுலாம். $5 பரவாயில்ல. இஸ் ஓகே. அதெல்லாம் முதல்ல ஏதாவது கோழிக்கீது விற்றுற போடுறோம். பேப்பரு விற்க முடியாதுல்ல, ஜங்கு. ஐயோ முதல்ல எல்லா பொருளையும் போட்டுவோம். சரி ஓகே, கோலெல்லாம் விற்கிறது வேஸ்ட்டு தான். அது எவ்வளோ $10 போகும். ஐயோ இதை விட்டு $5 கிடைக்குமா? $5 போதும் நமக்கு. சரி ஓகே, ட்ராகு குட்ரா. ஓ என்னாச்சு? கிளிச் ஆயிடுச்சு. ஐயோ கிளிச் ஆயிடுச்சு. அப்பா $5. சேருக்கு $5, ₹5. ஏடா எங்கள் வீட்டு சேர் $2000. இங்கே என்னடா ₹5 தருவீங்க? இந்த கேமில் வந்து பேசாமல் என் வீட்டுக்கு தேடிட்டு போயிடுறாமா கேம்காரன். நம்மள அசிங்க திட்டுவான். டேய் நான் கேமை கண்டுபிடிச்சா நீங்கள் திருடிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லுவோம். $15. இதை விற்றா கோடியா இல்லைம்படியே. அட பாவி, ஆதி காலத்து ஜெக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. என்ன ட்ராகு கொடு. இப்போ வந்துச்சு. சரி எவ்வளோ கிடைக்கும்?
ஏய் அப்பா $5 அருமை. ராம் கேம் தமிழ் பாருங்க நான் பணக்காரன் ஆயிட்டேன். என்கிட்ட $30 இருக்கு. அது $100. ராம் கேம் தமிழ் ட்ரிக் சொல்லுங்க. ராம் கேம் தமிழ் சொல்லுங்க ப்ளீஸ் 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 சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அது என்னவா கவுபாய்ஸ் அச்சு போட்டிருக்காங்களா, அதை வித்தா காசு கிடைக்கும். ஐயோ ஆமா இல்ல கவுபாய்ஸ். ஐயோ நம்மளும் போனோம். ஐயோ எனக்கும் ஆசையா இருக்கு ஐயோ 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 கோடீஸ்வரன் ஆயிடலாம் இல்லையா. ஐயோ அம்மா ஐயோ இதை வித்தா கோடீஸ்வரன் ஆயிடலாம். அதை இருக்க வேணாம் நம்ம ஜெய் கேமரா எதிர்வாரு. கஷ்டப்பட்டு எத்த பொருள் நீங்க சொல்லிட்டு ஆட்டம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாரு. ஆனால் வேணாம் சாரி ரைட்டா இதாயிடுச்சு. எங்கள் பக்கத்து வீட்டில் இன்னைக்கு சிக்கன் குழம்பு அதான் வாசனை தூக்கிட்டு வருது. சரி ஓகே வித்துரும். இல்லை $15. ஐயோ இப்படிதான் நம்ம பணக்காரங்களா இது தெரியாமல் போச்சு. டேய் ஜாம்பி பசங்களா போங்கடா. வியூவால தவிர அவங்களாம் வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. தேவையில்ல தெரியல இங்கே போடுறோம். எடுத்து போடுறா. அதான் ஜாம்பி பசங்களா இருக்காங்க. சரி ஓகே போடுறா. இல்லடா இப்படி பண்றீங்க. என்னாச்சும் போட முடியுமா? அன்ஸ்டோர் சரி ஏய் ட்ராக் கொடுத்தாங்க போடு. என்ன நம்பர்? ஐயோ இவனை வித்தா காசு கிடைக்கும். என்னடா என்னடா ஆச்சு என்னடா பண்ணோம். ஐயோ என்ன பண்ணன்னு வேறு தெரியலையே. வந்துருச்சேன். ஐயோ காசு தூக்கிட்டாரு. சரி பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டேன். சரி போட முடியல. நியூஸ் பேப்பர் எல்லாம் வேஸ்ட்டு. சே என்னடா எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனை நடக்குது. எல்லா நல்ல பொருளெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. தேவையில்லாத பொருள் மட்டும் எனக்கு கொடுத்துறீங்க. நான் எழுதுருவேன்டா. அது எனக்கு பொருளை வாங்கித்தாங்க. ராம்கேம் தமிழ் ஏதாச்சும் ஒன்று வாங்கித்தாங்க. ராம்கேம் தமிழ் எனக்கு மட்டும் ரைஃபிள் மட்டும் வாங்கி தந்துருக்கேன். அது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன். நீங்கள் தான் எனக்கு கஷ்டப்பட்டு எனக்கு சேவ் பண்ணியிருக்கீங்க. சரி ரொம்ப தேங்க்யூ. அதுக்காக நான் உங்களுக்கு ரைஃபிள் வாங்கி தரேன்ட்டு. ஐயோ ஆனந்தாமே நெஞ்சுக்குள்ளே அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு ஐயோ ராம்கேம் தமிழ் திட்டுறாரு. டேய் நான் கண்டுபிடிச்ச பாட்டை நீ பாரியாடா அப்படின்னு. சரி ஓகே. ஐயோ $35 அப்பா அடி தூக்கிட்டேன். நல்ல வேலை. ஐயோ ராக்கி பாய் பாத்துறாரு. டேய் நீ தான் என் பொருள் ஆட்டிய மாட்டியா? ஐயோ சீக்கிரம் வித்துணும் இல்லை நம்ம ராம்கேம் நம்மளை வச்சிருவாரு. ராக்கி பாய் வந்து கலாஷிக்கா தப்பா சொல்றேன். கேஜிஎஃப் ஃபேன்ஸ் திட்டாதீங்க கமெண்ட்ல. என்ன அது கீழே ஏதோ கச்சிச்சு. இதே நிமிஷம் எதுவுமே இருக்காது பிரம்ம ஏண்டா. சரி கோல். ஓஹோ $5. ஐயோ ஏஆர் கேம் தமிழ் ஃபுல்லி லக்கிடா. யூஆர் வெரி 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 லக்கிடா. சே எவ்வளோ லக்கியாக போயிட்டோம். ஐயோ இவ்வளோ லக்கியாக இருக்கமே நம்ம. கவுபாய்ஸ் அச்சு போட்டு வச்சிருக்காங்க. சரி நம்ம எடுத்துட்டு கோடீஸ்வரன் நான் இல்லைன்னு தூக்கிட்டு போயிடுறேன். ஏண்டா நான் இந்த நியூஸ்லலாம் முதல்ல போடுவாங்க எல்லாரையும் விற்று கிட்னி எல்லாம் கழட்டி விற்றுட்டு கோடீஸ்வரன். இவங்க என்னடா கவுபாய்ஸ் மூஞ்சிலேருந்து தலை பாடி டெட் பாடியெல்லாம் எடுத்து கோடீஸ்வரன் இந்த கேம்ல. சரி லைட்டாக இருக்கும். இல்லை என்னென்னா அதோ இஷ்யூ மைக் நம்ம ராம்கேம் தமிழ் வந்து திட்டிட்டு இது விட்டாரு. $150. நம்ம பெரிய ஆளு நம்ம ராம்கேம் தமிழ். டேய் நான் சொல்லி கொடுத்த வித்து வச்சு என்னோட பணக்காரன் ஆயிட்டு இடப்பா அப்படின்னு திட்டுறாரு. அழைச்சிக்கங்க ராம்கேம் தமிழ். நம்ம ரைஃபில் இங்கெல்லாம் நம்ம ராம்கேம் தமிழ்கிட்ட இருக்கிற காசே சொல்லலை. ஆக்சுவலி நான் சொல்லலை அப்படி சீக்கிரட்டாக வச்சுப்போம். அப்பாடி அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த விற்க முடியுமா? விற்க முடிஞ்சுதான் நல்லாயிருக்கும். பக்கத்தில் இன்னொன்று இருக்குது அது ஏன்னு தெரில. சரி விற்போம். ஆனால் விற்க முடியல. இந்த ஹார்ஸை விற்க முடியாதா? சரி ஓகே. ராம்கேம் தமிழ் எனக்கு வாங்கி தந்துங்க. ரைஃபிள் என்கிட்ட $1 தான் இருக்குது. மிச்ச கிளாஸுக்கெலாம் உங்களுக்கு பொருள் வாங்கி தந்துட்டேன். அவன் சொன்னிட்டு சாரிடா அப்படின்னு. சரி சும்மா தான் சொன்னேன். ஆனால் சொல்ல ரைஃபிள் வாங்க காசு இல்லையா அவருக்கு சொன்னார். நான் சொன்னேன் என்கிட்ட காசு இருக்கு அப்படின்ட்டேன். சும்மா சொன்னேன். அதெல்லாம் இல்லை நம்ம ராம்கேம் சொன்னார் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டாரு. சரி நம்ம காசு விஷயத்த அவர்கிட்ட சொல்ல அவர் வாங்கி பை பண்ணிட்டாரு.
ஆமோ மட்டும் பை பண்ணிடுங்க, நத்துக்கிறேன். ஓகே, ஆமோ மட்டும் பை பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஆமோ மட்டும் வாங்கிடுங்க, ஆமோ மட்டும் வாங்கிடுங்க. அப்பா வாங்கியாச்சு. சரி, கலெக்ட். சரி பேசுகிறேம்மா, நீங்களே பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே.
டன் 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 ஏஆர் கேம் பேக் டு ஃபார்ம். எப்படி ஏன் நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறமா ராம்கேம் தமிழ் சொன்னது கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம இது மாதிரி வாய்ஸ் கொடுத்துட்டு ஆட முடியாது, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆடணும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுலேயே நமக்கு நிறைய லூட் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் தாண்டி $52 இருந்துச்சு. கலாஷ்னிக்கா டன் டன். ஐயோ தப்பாக பாடுறேன். சரி ஓகே, இஸ் ஓகே இஸ் ஓகே. ஓகே இப்போ கன்ஸ்மினேட்டுக்கு போயிட்டு நம்ம இவருக்கு இது இல்லையா, நம்ம அவர் பேர் என்ன, ஐயோ பேர் மட்டும் மறந்துட்டேன், அப்போ திட்டுவார், ஜெய்கமர். அவர் சொன்னார் எனக்கு மட்டும் கன் இல்லை, எவ்வளோ வச்சுருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. பாவமாக இருந்துச்சா, சரி அவருக்கு கன்று வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேன். சரி $65 காசு ட்ராப் பண்ண சொன்னவர்கிட்ட, நீங்கள் காசு ட்ராப் பண்ணுங்கன்னு. சரி ஓகேன்னு அவர் ட்ராப் பண்ணார். இப்போ சரி ஓகே, யாரும் கோச்சிக்காதீங்க, நான் உங்களுக்கு கன்று வாங்கி தரேன். ஓகே டோன்ட் வெரி இன்னும் கொஞ்சம் காசு வேணும். ஒரு புல்லட்டை தூக்கிடவா, புல்லட் எடுத்தாலும் சரி ஓகே. அப்பாடி கொஞ்சம் இது வேணும். ராம்கேம் தமிழ் அந்த இதை காசு இருக்கு. ட்ராப் பண்ணுறேன்னாரு, ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணிட்டீங்களா, எதுவுமே இல்லை. ஓ அதுமே முட்டை டாலர் வச்சிருக்காரா, அதான் ட்ராப் பண்ணாராம். அட பாவி, எனக்கு வரீங்கடா நானும். சரி ஓகே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒய் 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 ஒய். ஐயோ சாரி லைட்டாக வாய்ஸ் கிராக்காக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜ் அதெல்லாம் நிறைய பேண்டேஜ் வாங்கிட்டேன். என்கிட்ட காசுக்கு கன்று வாங்கிட்டு அதை விற்கணும்னு நினைக்கிறேன். தப்பாக வாங்கிட்டா. சரி ட்ரேடிங் ப்ரோஸ்ட்டை குதிரை ப்ரோஸ்ட் ஆக்கிடுங்க போல். சரி இதெல்லாம் வித்துரு கடைகிற காஸ்ட்டில். சரி இதுக்கப்புறமா வாங்கிடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறமா ஜெய்கேமருக்கு வாங்கி கொடுத்துடலாம் கன்ஸ்மிட் கோல்டு. ஓய்யோ எங்கே வந்து கிடச்சதுன்னு பார்த்தா அவனை மைண்ட் பண்ணி எடுத்தாரான். சரி வித்துற வேண்டிதான். ஆமாம் இல்லை அங்கே போனோம்ல. சரி ஓடுறா, இவன் ஓடுறதுக்குள்ளேயே இந்த வீடியோ முடிச்சு விட்ருவாங்க போலியே. இந்த வீடியோ கடையிலே ஒரு 38 செகண்ட்ஸ் தான் இருக்கும், 38 மினிட்ஸ் தான் இருக்கணும், வேண்டிக்கலாம். அட பாதி அப்போ $42 ஆள் தான்டா, எல்லாருக்கும் ரைஃபிள் தான்டா, வித்து வாங்கடா, பழச்சிக்காங்கடா. ஐயோ ராம்கேம் தமிழ் நம்ம கலக்குறோம். ஐயோ நினச்சா சந்தோஷமா இருக்கு, நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சரி ஓகே பை பண்ணிடுற, தள்ளுங்க, பை பண்ணோம்ல. பை பண்ணு, என்ஜாய். கன் எடுத்துக்கோவா. சரி ஓகே அது சரி ஓகே. அட பாவி ராம்கேம் தமிழ் சொன்னார் இதை தாண்டி நான் 10 டாலர் வச்சுருக்கேன், அப்போ ஏன்டா விற்க வச்சுங்க. சரி தான் எடுத்துக்கோங்க ஆமாம் புல்லட் எனக்கு. அப்புறம் நம்மளை விட்டு ஃபைட்டில் சொல்லிவிடுவாங்க. ஐயோ என்னடா இது எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் வருது. ஐயோ ட்ரெயின் எடுத்துங்க கமான். ஐயோ ராம்கேம் தமிழ் வி ஆர் ரெடி. இதுக்கப்புறமா ட்ரெயினை எங்கேயுமே நிற்க போதில்லை, அதில் போயிட்டே இருக்க போகுது. இதுக்கப்புறமா 8000 கிலோமீட்டரில் தான் வண்டி நிற்கும். சரி ஓகே, இது எஸ்கேப் பண்ணுவோமான்னு தெரில. சரி குட் நியூஸ், இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்காக சரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட முடியும். இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை வீடியோ போடுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக போடுவோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு, அங்கே ஒரு பெல் மாதிரி இருக்கும், அதை அழுத்தினா ஆள்னு இருக்கும், அதை அழுத்தி விட்ருங்க. அதை டிங்குன்னு அழுத்தி விட்டால் தான் உங்களுக்கு டிங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் கேட்பீங்க, நல்லா வீடியோ போடவே இல்லை அப்படின்னு, அதுக்காக தான் அது. சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கண்டிப்பாக போடும். எல்லாரும் போடுறேன் ஹெட் ஷாட் ப்ரோ பிளேயர் இதே அதிகம் பண்ணுறோம். எல்லாரும் போடு. ஐயோ சுத்தமாக தெரியல. ஐயோ நைட்டு வர வச்சு ஹீல் பண்ணுறா சீக்கிரம் பண்ணு. ஐயோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஐயோ சேஃபாக இருக்கணும். கொஞ்சம் ஹீல் ஆகட்டும், ரைஃபிள் எடுத்துரு. ஐயோ 2 பேரும் சுற்றுறீங்க, அருமையில அவங்கள வச்சுட்டு ரைஃபிள்லாம்
வச்சிடவே கூடாது. ஏய் ஏன்டா இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஐயோ ஸ்கூல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இரு. ஹீல் பண்ணிக்கோ, ஹீல் பண்ணு. ஹெல்ப் பண்றேன். ஐயோ எதுவுமே சுத்தமா எனக்கு தெரியல. டேய் எனக்கு காண்டை ஏத்தாதீங்க, அமைதியா இருங்க. ஹீல் பண்ணு. ஐயோ சாக போறேன், செத்துறேன். சரி ஓகே, நான் வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம கேமை முடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம என்னதான் அவ்வளோ முடிக்கலன்னாலும் இவ்வளோ முடிச்சோமே. சரி ஓகே, எவ்வளோ மீட்டரா தாண்டி இருக்காது, அதில் ஒழுங்கா காமிச்சிருக்காது. எவ்வளோ மீட்டர் நம்ம தாண்டி இருக்கோம்னா எவ்வளோனா 80ன்ற மாதிரி 71 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி ரொம்ப பக்கத்தில் தான். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு எதிர்பார்க்குறேன். சரி ஓகே, நம்ம பாய் ஃப்ரம் அடுத்து என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரம் ஏஆர் கேம் தமிழ் அண்ட் ராம் கேம் தமிழ் ஜெய் கேமர். அவங்களோட சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜெய் கேமர் சேனல் மட்டும் இருக்காது. ஓகே, பை.